அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. எல்லாருக்குமே லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் நவம்பரில் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படிங்கிற அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 12 சீரீஸ் இது லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெறும் 35,000 40,000 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 966 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் இன்னொரு புது ஃபீச்சர். பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே செலக்டட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. இங்கே ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் சேட்ஸில் தான். ஸோ நீங்கள் குரூப்பில் சேட் பண்ணுறீங்க இல்லை குரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அதில் வரக்கூடிய சேட் யாரெல்லாம் சேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சேட் கூடவே அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் சேர்ந்தே அட்டாச் ஆகி வர்ற மாதிரி தான் இங்கே ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும்போது யார் சேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை ப்ரொஃபைல் ஃபோட்டோவே அவங்க வைக்கலை இல்லை அது ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புடைய ஐக்கன் அங்கே பாப்பப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இமேஜஸ் பீட்டா வெர்ஷனில் ரிவீலாக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் குரூப்லேயும் இந்த ஃபீச்சர்ஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. நேற்று ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருந்த ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Elon Musk உடைய ட்வீட் தான். சீஃப் ட்வீட் அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் ட்விட்டரை டேக் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ட்வீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்ச்லேயே $44 பில்லியன் கொடுத்து ட்விட்டரை வாங்குறதா பேசினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை. இப்போ அக்டோபர் 27 அன்னைக்கு இவங்களுடைய ஃபைனல் செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ட்விட்டரை டேக் ஆனும் பண்ணிட்டாங்க. கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ட்விட்டர் ஆஃபீஸில் என்ட்ரு ஆகும்போதே ஒரு டாய்லெட் சிங்கோட என்ட்ராகி லெட்ஸ் சிங்க் இட் அப்படின்னு ஒரு வியர்டான ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ட்விட்டரை இவங்க ஃபர்தராக எப்படி கொண்டு போகிறாங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. $44 பில்லியன் கொடுத்து ட்விட்டரை இவங்க வாங்கினது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். இந்தியாவில் சிப்பஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெறும் 35,000 ரூபாய்க்கு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட், டெல்லி பேஸ்ட் ஐஐடி ஸ்டூடெண்ட். இவங்க பேஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த பேரில் லான்ச் பண்ணி கமர்ஷியலாக ஆன் ரோடில் சேல் பண்ணுற மாதிரி ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லும் போதே 1 லட்சம் இருக்கும். இது எப்படி 35,000 அப்படின்னு கேட்கலாம். இவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி, அதாவது பேட்ரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜி. இதுக்கு கீழே தான் இந்த ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 கொடுத்து நம்ம ஸ்கூட்டரை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உள்ள பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷனில் இவங்க வச்சுருவாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம பேட்ரி எடுத்துக்கணும். ஒன்ஸ் அது சார்ஜ் ஆகி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். சார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு சார்ஜிங் ஸ்டேஷன் போகும்போது அங்கே இவங்களுடைய பேட்ரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்வாப் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேட்ரி இல்லாததுனால இதோட ப்ரைஸ் 35,000. இது மெயினாக டெலிவரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பிஸ்னஸில் இந்த ஜொமேட்டோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக டிசைன் பண்ணி இவங்க சேல் பண்ண போகிறாங்க. இதை 35,000 கொடுத்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு ரெண்ட்டுக்கும் எடுத்துக்கிற மாதிரி 2 ஆப்ஷனோட இங்கே பேஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ரெட்மியுடைய பாப்புலரான நோட் சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. Redmi Note 12 சீரீஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் Redmi Note 12, Note 12 Pro, Pro Plus அப்படின்னு 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் எக்ஸ்ட்ரீம் எடிஷன் அப்படின்னும் லான்ச் பண்ணி 4 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4மே 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்மி விலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸும் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 12. இது Snapdragon 4 Gen 1 கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டாக இருந்தாலும் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதோட 48 மெகா பிக்சல் டுவல் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட 13,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன். அதே Redmi Note 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Dimensity 1080 கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் OLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், கூடவே உங்களுக்கு 50 மெகா பிக்சல் ட்ரிப்பிள் சென்சார் சோனி சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. அதோட உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட 19,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதே Redmi Note 12 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே MediaTek Dimensity 1080 தான். ப்ரோ மாதிரியே உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாமே சேம் தான். பட் இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் கேமரா,
கூடவே 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி 25,000 இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. அதே எக்ஸ்ட்ரீம் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ப்ரோ ப்ளஸ் என்ன ஃபீச்சரோ அதே மாதிரி தான். பட் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் 210 வாட் அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி 27,500 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ரெட்மி நோட் 12 சீரிஸ் சைனால லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவிலும் இதே ஃபீச்சர்ஸோட வருமா அப்படிங்கிறது கிளியரால ஏன்னா பொதுவாக சைனால லான்ச் பண்ணுறதுலேருந்து இந்தியாவில் அவுட்லுக் டிசைன் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஏதாவது சிப் செட் இல்லைனா வேறு ஏதாவது ஃபீச்சர் இவங்க சேஞ்ச் பண்ணி இந்தியாவில் கொண்டு வருவாங்க ப்ரைஸ்க்காக. விவோ அடுத்ததாக வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அதாவது விவோடைய X90 சீரிஸ் லான்ச் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இதோட மாடல் நம்பர் 10 சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் அந்த 10 அப்படின்னு சொல்லும்போது சைனாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ எப்போ மாதிரி சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் தான் இது கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். இங்கே கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ X90 ப்ரோ ப்ளஸ் ஸோ ஹையர் வேரியண்ட்டோடது ரிவீலாக இருக்குது. இது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்டிங்கில் தெரியுது. இது கூடவே வந்து E6 AMOLED பேனல் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஹையர் ரெசல்யூஷன் AMOLED பேனல் ஸோ டிஸ்பிளேவும் நல்லா கொடுக்குறாங்க. கூடவே பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அகைன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சல் சோனி சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அதோட விவோவுடைய புது V2 சிப்பும் இதில் இன்டகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜிக்கலாக ரிவீலாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் கேமராவோட விவோ X90 ப்ரோ ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைனாவில் அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் கொண்டு வருவாங்க. நீங்கள் சாம்சங் யூஸராக இருந்தால் இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சாம்சங்குடைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் மெயின்டெனன்ஸ் மோட் நிறைய யூசர்ஸ்க்கு லேட்டஸ்ட் டிவைஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ரோல் அவுட் ஆகிட்டுருக்கு. மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கேலரி அதாவது வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இந்த மோடில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணோன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட்டே க்ரியேட் ஆகிடும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில். அந்த அக்கௌண்ட்டில் பேசிக் செட்டிங்ஸ் தான் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க பார்க்க முடியும். டிஸ்பிளே அதுக்கப்புறம் வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த மாதிரி பேசிக் செட்டிங்ஸ் மட்டும்தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர உங்களுடைய கேலரியோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறது வாட்ஸ்அப் எதுவுமே அவங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் மோட் இப்போ சாம்சங்குடைய லேட்டஸ்ட் டிவைசஸ்க்கு ரோல் அவுட் ஆகுது. நத்திங் Earstick அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. Earstick அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17th தான். இதோட ப்ரைஸ் வந்து இந்தியாவில் 8,499க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஆஃபர்ஸ் எதுவுமே இவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ 8,499க்கு நத்திங் Earstick. இது வந்து 12.6 mm டிரைவர்ஸ் கீ ஹைலைட் வந்து 29 hours பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து உங்களுக்கு ஸ்லீக் லைட் வெயிட் இயர்பட்ஸாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து இந்த ப்ரைஸிங்க்கு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. ஸோ நத்திங் Earstick லான்ச் ஆகிடுச்சு. நவம்பர் 17th வாங்கலாம். அடுத்ததான் பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். சாம்சங் லேட்டஸ்ட் டிவைஸ்க்கு என்ன மோட் ரோல் அவுட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #டெக்னிக்கல் சென்னை இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் OneWeb. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜாக்கிர். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.